பார்க்கும்போது, நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகின்றேன். யார்கிட்டா? மோசே கூட பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் எல்லாரும் முகத்தை பார்க்க முடியாதுன்றாரு. கொஞ்சம் இவர் மோசே சொல்கிறாரு, அவர் முகமுகமாய் நான் பார்த்தேன், பிரத்யட்சமாய் நான் பார்த்தேன், என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்குறவராக இருக்கிறாரு, நான் கேட்டதெல்லாம் ஒவ்வொன்றும் அவர் கேட்குறவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் ஒன்றாவதாக தேவனுக்கும் பிரியமானவர்கள் அப்படின்னா தானியேல் 9:23 நீங்கள் பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமானவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தானியேல் என்ன பண்ணார்? தேவனுக்கு பிரியமானவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. தானியேல் தேவனுக்கு பிரியமானவராக நடந்து கொண்டார். எப்படி நடந்து கொண்டார்? தேவனோட கற்பனைகளுக்குபடி கை கொண்டு அவங்க நடந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். 3 வேளை அவங்க ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம். தானியேல் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ராஜா பண்ணுற அந்த விருந்தில் கலந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த வசனங்களால் நீங்கள் பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக தானியேல் நடந்து கொண்டார். அதனால தான் அவர் தானியேல் சிங்க கெவிலிருந்து அவர் விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் நமக்கு தேவனுக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கும்போது உங்கள் ஜெபங்கள் எல்லாம் தேவனுக்கு கேட்டு பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு நம்ம கீழ்ப்படினோம். எப்படி தானியேல் எப்படி தன்னை சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி பாதுகாத்து கொண்டாரோ, அதுபோல் நம்ம சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளும்போது சிங்க கெவிலிருந்து தானியேல் எப்படி விடுவித்தாரோ, அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலிருந்து ஒவ்வொரு வியாதி வேதனையிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவனாலே நடத்தப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் 12வது அதிகாரம் 5-10 வரை நீங்கள் பார்க்கும்போது தேவனாலே நடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவனாலே நடுக்கப்பட்டவர் யாராவது வாசிக்கிறீங்களா? தேவனாலே நடுக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 12:5-6 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ಮೈಕ್ ಎಡ್ತು ಪಡಿ ಅಂತ சொல்லியிருக்கிறது. ಅವರಿಗೋಸ್ಕರ ಆಸಕ್ತಿಯಿಂದ ದೇವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ಹೇರೋದನು ಅವನನ್ನು ಜನರ ಮುಂದೆ ತರಿಸಬೇಕೆಂದಿದ್ದ ದಿವಸದ ಹಿಂದಿನ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಪೇತ್ರನು 2 ಸರಪಣಿಗಳಿಂದ அது தெரியலையா? அப்ப என்ன பண்றாரு? தேவனாலே நடத்தப்படுவார்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேதுரு சிறைசாலையிலே கட்டப்பட்டவனாக இருக்கும்போது சபையார் அவர்களுக்காக தேவனே நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஏரோது அவனே வெளியே கொண்டு வரும்படி குறித்திருக்கும் நாட்களிலே முந்தின நாள் அவர் என்ன பண்ணுறாரு? ராத்திரியில் பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்ட 2 சேவர்களே நடுவில் நித்திரை பண்ணி கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு? நித்திரை பண்ணி கொண்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? வந்து தேவ தூதனை வந்து அவங்கள தட்டி எழுப்பினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் ஒரு காரியம் என்னென்னா, ஒரு போதகர் சொன்னதுன்னா, சரி தேவர் பேதுரு சரசால இருந்தார், அவர் தூங்கி கொண்டு இருந்தார், அவர் தட்டி எழுப்பினார், தூதர் போனாங்க இல்லையா? இவங்க சீஷர்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கிற இடத்துக்கு போகும்போது ரோதி என்ற ஒரு ஸ்ரீ இவர் வந்து கதவு தொட்டுறது பார்த்துட்டு சீஷர்கள்கிட்ட சொல்லுது, பேதுரு வந்திருக்கார், வாசலில் நிற்கிறார், கதவு தட்டுறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பிதிக்காதே, சும்மா சொல்லாதே, அவரு பேதுரு சரசால இருக்கிறாரு, நீ சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லி ரோதி என்ற சகோதரி மிரட்டுறாங்க. அப்போது ஒரு போதகர் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசமாக இருன்னு தேவனை சொல்லியிருக்கிறாரு. இவங்க எதுக்காக ஜெபிக்கிறாங்க? பேதுரு செரசால இருக்கிறாரு, அவங்களை விடுதலை ஆக்கணும்னு தானே ஜெபிக்கிறாங்க. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாரு? அவர் வந்து இவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவங்களை விடுதலை கொடுத்து கதவு முன்னாடி வந்து கதவு தட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அவிசுவாசமாக இருக்காங்களே. அப்போ எதுக்காக இவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க? இவங்களுக்கு அவிசுவாசம் இருந்தது இல்லையா? அந்த ரோதி என்ற ஸ்ரீ வந்து பேதுரு வந்திருக்காரு, வாசலை நிற்கிறாருன்னு சொல்லும்போது கூட இவங்க விசுவாசிக்கவில்லை அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணுறாரு? ஒரு போதகர் சொன்னார். அது உண்மைதான்.
எதுக்காக இவங்க சிறைசாலையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணாரு? விடுதலைக்காக தானே ஜெபம் பண்ணாரு. அவர் விடுவித்து வரும்போது, ஆமா நம்ம ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்திருக்காரு, அவர் வந்திருக்கலாம், போய் கதவு திறக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லையே. அப்ப என்ன ஆகுதுன்னா அவிசுவாசம் அவங்களுக்கு வந்தது. அப்போ எப்படி ஜெபம் கேட்கப்படும்? அதுபோல தான் நம்ம ஜெபிக்கும் போது கூட அவிசுவாசத்தோட நம்ம எது காரியத்துக்கும் ஜெபிக்க கூடாது. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது, அது எப்படிப்பட்ட ஜெபம் ஆனாலும் சரி, பதில் கிடைத்தது. தேவன் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு செய்வார், செய்து முடிப்பார் என்று நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. அவர் பேதுரு சிறைசாலையில இருக்கும்போது அவரை தட்டி என்ன பண்றாரு? எழுப்பி கொண்டு வருகிறார் தேவன். அதுபோல தான் நம்ம ஜெபிக்கும் போது கூட நம்ம ஜெபத்துக்கு தேவன் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல மூன்றாவதாக பார்க்கும்போது தேவனுக்கும் சிநேகிதர்கள், தேவனுக்கு சிநேகிதர்களாக இருக்கும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எப்படி நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் 10, 18, 19 நீங்கள் பார்க்கும்போது ஆபிரகாம் ஒரு பெரிய வல்ல ஜாத்தியாக்கி பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அவன் மூலமாக ஆசிர்வாதிக்கப்பட்டவர்கள் என்பதால் அவனே தன்னை பிள்ளைகளுக்கும் தன்னை பின் வருவர்களுக்கும் கர்த்தரின் ஒளியை நடத்து நீதியின் நியாயத்தையும் செய்வதற்காக நான் அவனை அறிவேன். அப்பொழுது கர்த்தர் அப்ரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதே அவனு மேலே வர பண்ணினார். அப்ரஹாம் என்ன பண்ணாரு? என்னை சிநேகித்தன் என்றார். அப்போ அப்ரஹாம் பார்த்து, இந்த வசனம் தப்பு, அப்ரஹாம் தன்னை சிநேகித்தன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சரியா? அதனால யாராவது ஒருத்தர் செவிங்க, அது ஒருத்தர் செவிங்க. 18 தமிழ்ல படிமா. நான் செய்ய போகிறது அப்ரஹாமுக்கு மறைப்பேனா என்றார். ஆ ஆ ஆ ஆ தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய பணியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளை இடுவான். ஆமா, அறிந்திருக்கிறேன். ஆமா, என்னன்னா அப்ரஹாமுக்கு இப்போ தன்னை சிநேகிதர்கள் அப்படின்னா ஊழியக்காரங்களுக்கு தெரியாம தேவன் ஒரு காரியம் கூட செய்ய மாட்டார். அதனால அவன் சிநேகிதனா இருப்பான், அப்படின்னு தேவன் கூட சிநேகிதனா இருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அது போல நம்ம குடும்பங்களில் நடக்கிற காரியங்களும் சபைகளை நடக்கிற காரியங்களை கூட தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். கொரோனா வரும்போது எனக்கு அந்த பிகர் என்ன பண்ணாருன்னா அந்த காட்டினார். அது எனக்கு அப்படி காட்டும்போது நான் நினச்சேன், என்ன இப்படி காட்டுறாரே அப்படின்னு நினச்சேன். ஆனால் டிவியில் நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி எனக்கு எப்படி ஆண்டவர் காட்டினாரோ அதே மாதிரி தான் அந்த கொரோனா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிவியில் காட்டினாங்க. அல்லேலூயா. அதே போல் தேவ பிள்ளைங்களுக்கு தேவன் இந்த உலகத்தில் செய்கிற காரியங்களை ஒவ்வொன்றும் அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் எனக்கு மட்டும் கிடையாது, நீங்களும் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது தேவனை தேடும்போது உங்களுக்கு கூட என்ன பண்ணுறார்? தேவன் வெளிப்படுத்துகிற காரியம் வெளிப்படுத்துகிறார். நம்ம சபையில் ஏதாவது ஒரு நடக்குது அப்படின்னு சொன்னால் எத்தனோ வாட்டி தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் 4வது நாம் பார்க்கும்போது தேவருக்கும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி யாத்ராகமும் 33, 11, 12 நீங்கள் பார்க்கும்போது ஒருவன் தன் சிநேகிதனுடனே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவரே பாளையத்திற்கும் திரும்பினார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க. நூனின் குமாரனாகிய யோசுவா என்றும் அவருடைய பணிவிடைக்காரராகிய வாலிபர்களையே ஆசாரிப்பு கூடாரத்தையே விட்டு பிரயாத்தித்தார்கள். அல்லேலூயா. அதுபோல் நம்ம என்ன பண்ணுறாரு? யோசுவா போல கர்த்தர் மோசேவோட முகமுகமாய் பேசினார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. ஒரு சிநேகித்தோட பேசினது போல தேவன் மோசேவோட முகமுகமாய் பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களையும் அழித்து கொண்டு போக என்ன செய்வீரீர்? ஆகிலும் என்னுடனே கூட இன்னாரியை அனுப்புவேன் என்பதையே எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்பதையே உன்னையை பேர் சொல்லி அழித்து
அறிந்திருக்கின்றேன் என்று என் கண்களாலே உனக்கு கிருபையை கிடைத்தது என்றும் தேவரீரே சொன்னதுண்டோ. அல்லேலூயா. அப்போ என்ன பண்றாரு, முகமுகமாய் தேவனும் மோசையோட பேசினார். அதே போல தான் நம்மளோட கூட தேவனும் முகமுகமாய் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் எப்படி உபாசிருந்து குடியாமல் புசியாமல் 40 நாள் அவர் மலையில் போய் அமர்ந்து ஜெபித்தாரோ, அதுபோல் நீங்கள் மலையில் போய் ஜெபிக்கணும்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, உபாசிருந்து ஜெபிக்கும் போதோ இல்லை உங்கள் வீடுகளில் உபாசிருந்து ஜெபிக்கும் போதோ நல்ல இடத்துல போய் நீங்கள் உபாசனத்தை ஜெபிக்கும் போதோ கர்த்தர் என்ன பண்ண தரிசனங்களை வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆண்டவர் எப்படி மோசையோட பேசினாரோ அது போல் பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அப்போ இருக்கிற பரிசுத்தவான்கள் இல்லை, இப்போ கூட நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட என்ன பண்ண உபாசம் இருந்து அவங்க ஜெபிப்பாங்க. அவங்களோட தேவன் என்ன பண்ணார், முகமுகமாய் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 5வதாக நீங்கள் பார்க்க தேவனாலே முத்திரிக்கப்பட்டவர்கள். ஏசாயா 9:4 நீங்கள் பார்க்கும்போது தேவனாலே முத்திரிக்கப்பட்டவர்கள் மீதியாரின் நாளிலே நடந்தது போல அவரை சுமந்து நுகத்தின்படியே தோளின் மேல் இருந்த மில்லாற்றையும் மற்ற ஆளாட்டிலே கொள்ளையும் முறித்து போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆனால் என்ன வருதுன்னா மீதியானவர்கள் என்ன பண்ணுறாரு, அந்த நாளிலே நடந்தது போல அவர் சுமந்து நுகத்தின்படியே சுமந்தா. ஏசாயா 9:4 யாராவது படித்து பாருங்க, படிங்க. நடந்தது போல அவர் சுமந்து நுகத்தடியும் அவர் தோளில் மேல் இருந்து மெல்லாற்றிலும் ஆலோட்டிலும் ஆமேன் கோலையும் முறித்து போட்டார்கள். ஹல்லேலூயா. அதே போல நீங்க 6வது பார்க்கும்போது அற்புதங்களையே செய்வார்கள். தேவனோட இருக்கிறவங்க ஜெபிக்கிறவங்க என்னென்ன காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அற்புதங்களை செய்வார். 3வது அதிகாரம் 1-8 வரை நீங்க படிச்சு பார்க்கும்போது பேதுரு யோவானும் ஆகிய 90 என்ன தப்பா வசனங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்குது. பேதுரு யோவான் என்ன பண்றாங்கன்னா, அவரு ஆலயத்தில் என்ன பண்ணுற உக்காந்துருக்கிறார், வாசலில் உக்காந்துருக்கிற அவரை சப்பானி பார்த்து என்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் இல்லை, நீ என்ன பண்ணி எழும்பி நடுன்னு சொல்லும்போது அவருங்க என்ன நடந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது போல தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என் பின்பற்றவன் நான் செய்கிற கிரியைகளோடு அதிகமான கிரியைகளை செய்வான்னு சொல்லி தேவனு சொன்ன அந்த வசனங்களபடி. ஆனால் தேவனுக்கு பின்பற்ற இருக்கிற நம்மளும் அவரு செய்கிற அற்புதங்களோடு அதிகமான கிரியைகளுக்கு செய்வீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் அவரு சொல்கிறாரு, என் பின்பற்றுங்க, நான் என்ன கிரியைகளை செய்கிறேனோ அந்த மாதிரி கிரியைகளை செய்வீங்க. இயேசுவின் நாமத்தினால கை நீட்டும் போது அசுத்த ஆவிகள் ஓடும், வியாதிகளை சுகமாக, மரித்தவங்கள் எழும்ப, குஷ்டரோகளை சுஸ்தமாவார்கள். அப்போ பாருங்க, பேதுரு யோவானு போய் அவர் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை எழுப்பி நடும அப்படின்னு சொல்லி சப்பானி கை தூக்கி நடுக்கும் போதே அவர் நடுந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி அற்புதங்களை தேவன் நம்மளை வைத்து செய்வார் என்று விசுவாசிங்க. அதே போல் 7வதாக நீங்கள் பார்க்க வியாதிகளையே குணமாக்குவர்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஜபம் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு ஜபம் பண்ணணும். மெயின் ஜபம், தேவனை மெயின் தேடணும், ஜபம் பண்ணணும், வேதத்தை வாசிச்சணும், கீழ்ப்படினும். அப்படி நீங்கள் இருக்கும்போது அவரை நீங்கள் என்ன பண்ண அற்புதங்களை செய்கிறவர்களாக இருக்கிறீங்க, வியாதிகளை குணமாக்குறவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் நம்மளால் முடியுமா? முடியாதா? முடியும். தேவன் வியாதிகளை சுகமாக்க முடியும். இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னாலே பிசாசுகளை ஓடணும், வியாதிகளை சுகமாகணும், மரித்தவங்களை எழும்பணும், குஷ்டரோகளை சுஸ்தமாகணும். அந்த மாதிரி அற்புதங்களை நம்மளால செய்ய முடியும்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. யாத்திராகமம் 5வது அதிகாரம் 14-15 நீங்கள் பாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, வியாதிகளை குணமாக்கிறவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். பார்வோனுடைய ஆணோட்டிகளா, அப்பொழுது இஸ்ராவேலில் புத்திரரே, தலைவர் பார்வோனுடனே சென்று சத்தமிட்டு, உமது அடியாளுக்கும் நீர் இப்படியே செய்கின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஹல்லேலூயா. அதே போல் அப்போது என்னன்னா பார்வோன், அது படிங்க நீங்கள் 14 படிங்க, 14-15 யாத்திராகமும் 14-15 படிங்க. 5 14-15 5 பார்வோனுடைய ஆலோட்டிகள்
இஸ்ராவேலின் புத்திரர்கள் மேலே வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையிலே நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அழைத்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்களில் தலைவர் பார்வோனிடத்தில் சென்று சத்தமிட்டு, அடியாருக்கு நீ இப்படி செய்கிறது என்ன? ஹல்லேலூயா. அவர் என்னென்ன செங்கல் செய்யணும், என்னென்னா மோசே அங்கே போய் பார்வன்கிட்ட பேசுகிறாரு, என் ஜனங்களெல்லாம் விடுவீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது பார்வனுக்கு கோபம் வந்து இஸ்ராவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ரெட்டிப்பான வேலை கொடுத்துடுறாரு, கஷ்டமான வேலை கொடுத்துடுறாரு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை செங்கல் அப்படின்னு சொல்லி செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால அவர் என்ன பண்ண கஷ்டப்படுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பார்வனை பார்த்து சொல்கிறாரு, ஏன் இப்படியெல்லாம் எங்களுக்கு செய்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஜபம் அவர் என்ன ஜெபிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவர் மனவை திரும்பினார் மோசே மூலமாக அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் 8வதாக சோதனைகளையே மேற்கொள்வார்கள் அப்படின்னு லூக்கா 21:36 நீங்கள் பாருங்கள். லூக்கா 21:36 ஆகையிலே நீ நடக்க போகின்றா இவைகளுக்கு எல்லாமே நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்கும் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நீ நிற்கணும்னா எப்பொழுது நீங்கள் என்ன பண்ண, ராஜாக்களுக்கு முன்பாக நீ நிற்கணும்னா எப்பொழுது நீ ஜெபம் பண்ணுங்கன்றார் தேவன். ஹல்லேலூயா. அந்த பார்வன் ராஜா உங்களுக்கு இப்படி செய்கிறாரா, உங்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவன் என்ன பண்ணுறார், தேவரு கட்டுவார். ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதனால தான் தேவன் என்ன பண்ணியிருக்க, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிற காரியம் என்னென்னா, இடைவிடாமல் ஜெபிங்க, எப்பொழுதும் ஜெபிங்க அப்படின்னு சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? பிசாசு நீ ஜெபம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பிசாசு ஒன்று எழும்ப விட மாட்டான், நீ சபைக்கு வர விட மாட்டான், ஒரு வியாதிகளை கொண்டு வரா, பலவீனங்களை கொண்டு வரா, சோர்வை கொண்டு வரா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுக்கு சோர்ந்து போயிடுவோம், அவிசுவாசங்களை வந்துட்டு நம்மளுக்கு. அதனால தான் தேவனை சொல்கிறது என்ன காரியம்னா, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவருக்கு இடம் கொடுக்காதீங்க, தேவனுக்கு கொடுக்குற வேண்டிய முக்கியத்துவம் கொடுங்க, கனத்தை கொடுங்க, வாங்க ஜெபம் பண்ணுங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து எங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்த சொல்லியிருக்கா தெரியுமா வேதத்தில், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவன் மேற்கொண்டேன்னு சொல்லாதீங்க, சொல்ல விடாதீங்க அப்படின்னு. அதனால நமக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒன்று பாருங்கள், நம்ம ஜெபிக்கும் போது அசுத்தாவில் ஓடுது, வியாதிகள் சுகமாகுது, நம்ம குடும்பங்கள பிரச்சனைகளும் நமக்கு இருக்கிற வியாதிகள் தோல்விகள் எல்லாம் போயிடுது. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஜெபம் விடவே கூடாது. தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, அதிகாரிகளுக்காக. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் நல்லா இருக்கணும்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா, தேசத்துக்காக, அதிகாரிகளுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. அதுபோல தான், அதுக்காக தான் தேவன் சொல்லியிருக்கிறான். நான் இப்போ படிக்க தான் எனக்கு புரியுது. ஆனால் இயேசு கிறிஸ்து எத்தனை இடத்துல, எல்லா இடத்துல சொல்லியிருக்கார், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்க, காலையில் எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு காரணம் என்ன காரணமானா, இவனை மேற்கொள்ளணும், சத்ரு நம்ம என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். அதற்காக தான் தேவன் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் ரொம்ப முக்கியமோ. அல்லேலூயா. அதே போல் நம்ம இன்னொரு காரியம் 10வது நீங்கள் பார்க்கும்போது, அவர் மேலே வெளிச்சம் எழும்பும். ஜெபம் பண்ணுறவங்க மேலே வெளிச்சம் எழும்புமா, வெளிச்சம் வருமா? ஜெபம் பண்ணுறவங்க மேலே யார் மேலே வந்தது? மோசே என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணி கீழே இறங்கும் போது அவர் முகம் எப்படி இருந்தது, பிரகாசமாக இருந்தது. அவர் முகத்தை என்ன பண்ண முடியலையா, யாரும் பார்க்க முடியலையா. இஸ்ராவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, மோசேவும் நம்ம பார்க்க முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கோ அப்படின்றாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வஸ்திரத்தை எடுத்து மூடிக்கினாராம். அல்ல அப்போ கூட என்ன ஆகுதா, பிரகாசம் வந்துட்டுருக்கு. சூரியன் ஒரு முகம் இருந்துதான். ஜெபிக்கிறவங்கள மகம் எப்போதும் என்ன ஆகுதுன்னா, சூரியனை போல பிரகாசிக்கிற முகமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால நம்ம முகங்களை என்ன ஆகுதுன்னா, ஜெபிக்கும் போது நம்ம முகங்களை பிரகாசிக்கும். கொஞ்ச சிலர் பார்த்தாலே சொல்லிடலாம், ஏன்னா இந்த அம்மா சரியாக ஜெபிக்கலை, ஏன்னா அவங்க இந்த அம்மா சரியாக வேதத்தை வாசிக்கலை, அதனால தான் என்ன, நம்ம முகத்தை பார்க்கும்போது ஒரு கலை இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு பாடும்போது ஜெபிக்கும் போது அப்படியே துசு போடுது, பொல்லுன்னு போல் என்ன பண்ணுறாங்க, துசன் போய்டும். அப்போ என்ன பண்ணல, ஜபம் இல்லை, வேதம் இல்லை, கீழ்ப்படி இல்லை. நமக்கு தெரிஞ்சது, பார்த்தாலே தெரிஞ்சிடுது. ஹல்லேலூயா.
அப்படி என்ன ஆகுதுன்னா, ஜெபிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஜெபிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கம்மா? எப்படி இருப்பாங்க? ஆ பிரைட்னஸ் ஓகே. ஆனா ஜெபிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சுறுசுறுப்பா இருப்பாங்க, பலத்தோட இருப்பாங்க ஜெபிக்கிறவங்க. பலவீனம் இருந்தாலும் கூட, காலையில நான் இங்க உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்க, தட்டிட்டு இருக்கிறேன், பலத்தோட தான் இருந்தேன், பலவீனமா தான் இருந்தேன். ஆனா தட்டா தட்டா பாட பாட தேவன் பலன் கொடுத்துட்டாரு. அந்த பலவீனங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் சோர்வு தான், பலவீனங்கள் தான். ஆனா தேவன பாதத்துல வந்து அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஒரு பாட்டை 2 பாட்டை பாடினதுக்கு அப்புறம் நீ அப்படியே இருக்கிறேன்னா, துசு பலூன்ல போயிடுச்சு காத்து. சரியா? அப்ப மறுபடியும் என்ன பண்ணணும்? காத்து அடிக்கணும் பலூனுக்கு. அப்படிதான் நம்ம வாழ்க்கை. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவங்களாக நாம் இருக்கணும். ஜெபிக்கிறவங்களாக நாம் இருக்கும்போது, எவ்வளவு சோர்வுகளோ பலவீனங்களோ இருக்கும்போது கூட நம்ம என்ன பண்ண, தேவன் நம்மளை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11வது நீங்க பாருங்க. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தானியேல் 22:22 பொருள்களை வெளிப்படுத்துகிறா இருக்கிறார். என்னென்ன இனிமேல் நடக்குது நம்ம தேசத்துல, நம்ம குடும்பத்துல, நம்ம சபையில, நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாருன்னா, மறை பொருளே வெளிப்படுத்துகிற தேவனாக நம்பிக்கை இருக்கிறார். ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನು ನಡೀತದೆ, ಯಾಕೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಕಷ್ಟ ಅಂದರೆ ಸ್ವಪ್ನ ಮೂಲಕವಾಗಿ, ದರ್ಶನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಿಮಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಮಗಳೇ, ಈ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಇದೆ, ಇದು ನೀನು ಸಕ್ಸಸ್ ಮಾಡ್ಕೊ. ಇಂಥ ಕಾರ್ಯಗಳಿದೆ, ಇಂಥ ಪಾಪಗಳಿದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ದಿರ ಇದ್ದೀವಿ. ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்று, பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், அநேகங்கள், நம்ம செய்த பாவங்கள் இப்போ நம்ம பிள்ளைகளை மேலே, நம்ம பிள்ளைகளை மேலே, அதுக்காக என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். நம்ம சாபங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் மாற்ற தேவன் நம்ம தேவன். வாலிப வயசில் தெரிஞ்சோ தெரியாமல் நான் செய்த பாவங்கள் என் பிள்ளைகள் மேலே வரக்கூடாது, என் குடும்பத்து மேலே வரக்கூடாது. ஆனால் சாபங்கள் இருக்குதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், இருக்கு. ஒவ்வொரு காரியங்களும் தேவனின் சாபங்கள் நம்ம குடும்பங்கள் மேலே இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் அதுக்கு அந்த சாபங்கள் ஆசீர்வாதமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜெபிக்கணும். விக்கிரகாராதனை செஞ்ச பாவங்கள் அதெல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்கும். அது தொடுங்க, இது வந்துட்டே இருப்பான். எனக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு மறுபடியும் அங்கே போயிருக்கிறியே, எப்படாவது இவங்க பிள்ளைங்களையோ யாரையாவது குடும்பத்தில் வீக்னஸ்ஸை யார் இருக்காங்க அவங்கள போய் பிடிக்கும், பிடிச்சி அவங்கள என்ன பண்ண ஆட்டும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது அது குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் கெடுத்துடுவோம். அல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அவனை கட்டி நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அதே தானியேல் பாருங்க, மரப்பொருளெல்லாம் அவர் வெளிப்படுத்தினார். தேசத்தில் என்னென்ன நடக்குது, இன்னுமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம தேவன் மறைப்பொருளெல்லாம் வெளிப்படுத்துகிற தேவன். மன அமைதி பெறுவார்கள், மனம் அமைதி பெறுவார்கள், சந்தோஷமா இருப்பாங்களா பாருங்க. எஸ்ரா 9:16 பார்க்கும்போது, எஸ்தர் இல்லை, எஸ்ரா 9 அதை படிங்க. யாராவது படுறீங்களா? எஸ்ரானா தெரியல. எஸ்ரா 9:16 9:16 கன்னடல கூட வாசிங்க. ஆமாம், தங்களே அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் நீர் எங்களை எப்பொழுதுமே அடிமைகளாய் இருக்க விடவில்லை. எங்களுடனேயே நீர் இரக்கமாய் இறங்கினீர். பேசிய அரசர்களையும் எங்கள் மீது கருணை கடுமாறு செய்தீர். உமது ஆலயம் அழுக்கப்பட்டது, ஆனாலும் நீர் எங்களுக்கும் புதிய வாழ்க்கையை கொடுத்தீர். எனவே நாங்களும் உமது ஆலயத்தை மீண்டுமே புதிதாக கட்ட முடிந்தது. தேவனே, யூதாவையும் எருசலேமையும் காப்பாற்றும் ஒரு சுவர் கட்ட நீர் உதவி செய்தீர். எஸ்ரா என்ன பண்ணுறாரு?
விழுந்து போன அந்த ஆலயத்தை மறுபடி தேவன்கிட்ட கேட்டு அதுக்கு ஆலயத்தை சுவர்களை கட்டுறதுக்கு தேவன் உதவி செய்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போது அந்த ஆலயம் விழுந்து போனது. இந்த எஸ்ரா என்ன பண்ணுறாரு? அழுகுறாரு, கிச்சிறாரு, ஆண்டவர்கிட்ட மன்றாருகிறாரு, விரோதிகள் எல்லாம் வர்றாங்க. ஆனாலும் அந்த எஸ்ரா என்ன பண்ணாரு? அந்த ஆலயத்தை செவுரு கட்டும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம் வந்தது. மன அமைதி பெறுவார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு சமாதானம் அவருக்கு வந்தது. நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடுக்காமல் இருக்கிற ஒரு காரியம் நடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சமாதானம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். அதுபோல தான் எஸ்ராக்கு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சமாதானம். அந்த ஆலயத்தை கட்டி முடித்ததுனால, அந்த செவுரு கட்டி முடித்ததுனால ஒரு சமாதானம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது கடைசியில் 13வது நம்ம பார்த்து முடிக்கலாம். 13வது எழுப்புதலுக்கும் காரணமாக இருப்பார்கள். அப்போஸ்தலர் 4:24 பார்க்கும்போது, அவர்கள் அதையை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனே நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே நீரே வானத்தையும் பூமியும் கடலையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையுமே உண்டாக்கி தேவனு தேவனாக இருக்கின்றீர். அப்பொழுது கேட்டு ஆ ஆ சத்தமிட்டு, கர்த்தாவே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்கள் உள்ள யாவற்றையும் ஆ ஆ புறஜாதிகளை கொந்தளித்து கொந்தளித்து ஜனங்கள் விருதா. ஆ ஆமேன். போதும் ஹல்லேலூயா. அப்போது பேதுரு, ஆமாம், இது என்ன பண்ணுறாரு பேதுரு? நீங்கள் பார்க்கும்போது அவர் சத்தமிட்டு, கர்த்தரையே நீ வானத்தையும் பூமியும் கடலையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றும் உண்டாக்கினீர், தேவனாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு? தேவனுக்கிட்ட அறிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா. அது போல தான் நம்ம என்ன பண்ணால் அப்படி எழுப்புதலுக்கும் காரணராக இருக்கின்றவர்களாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்றது அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். இப்போ நேரமாகி விட்டது. நம்ம எல்லாம் எழும்பி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா. பரலோக தேவனே, பரலோக